இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறோம், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா, இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான். ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு. ஆர்யா சூப்பர், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி, அப்புறம் இங்கே நான் தான் கிங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான். அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால், மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பராக, அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே, இது நான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னா பார்த்துட்டு இல்லை, ஏய் என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல, மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல. ஏய் கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறேன்னா. உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால், ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமைனா எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கேற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை, ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிற மாட்டேன், வீட்டை காணண்டார். இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேம்மான்ட்டு. அம்மா இல்லைம்மா ஆர்யா வந்தான் அன்னைக்கு, பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னேன். உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் என்னென்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம், நல்லபடியாக வாழ்வோம், என்ன வருதோ பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி வரைக்கும் ஆர்யாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு. என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு. ஸோ நாங்கள்